மார்னிங் ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தாங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ 5 sarees 1000 rupees, 10 sarees 1000 rupees, அதுக்கு தான் ரொம்ப அதிகமா வேல்யூ இருக்குன்னு சொன்னாங்க. இல்லங்க, தமிழ்நாடு மார்க்கெட்ல உங்களுக்கு 80 rupeesக்கும் sarees கிடைக்குது, 1000 rupeesக்கும் sarees கிடைக்குது. இந்த 80 rupees sarees நீங்க 1000 rupeesனு விற்க முடியாது. இந்த 1000 rupees sarees நீங்க 80 rupeesனு விற்க முடியாது. பிரீமியம் குவாலிட்டியா தான் இருக்க போகுது. லோ ரேஞ்ச் சாரி லோ ரேஞ்ச் குவாலிட்டியா தான் இருக்க போகுது. அதுக்கு உங்க கஸ்டமருக்கே நிறைய பேருக்கு தெரியும். இந்த 80 rupees sarees 1000 ரூபாய்க்கு நீங்க 8 saree வித்தா உங்களுக்கு 200 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா இந்த சாரி நீங்க அந்த ரேட்ல விற்க முடியும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விற்க முடியாது. ஏன்னா இது உங்களுக்கு பிரீமியம் குவாலிட்டி இருக்க போது. நார்பேட்டையில இத 80 rupees சாரி நம்ம வாங்கிட்டு 8 சாரி உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 200 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா அதே சாரி நம்ம 1000 rupees சாரி அந்த ரேட்ல கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியாதுங்க. நம்ம கஸ்டமருக்கே நிறைய பேருக்கு தெரியும், இது மாதிரி லோ ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. அதே ஹை குவாலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும். சாரி நீங்க ஒரு கல்யாணத்துக்கு கட்டிட்டு போலாமா, எங்கேயாவது விசேஷத்துக்கு போறீங்க, இது மாதிரி சாரீஸ் நீங்க கட்டிட்டு போலாமான்னு சொன்னா இல்ல, கண்டிப்பா கட்டிட்டு போக முடியாது. அதே இந்த ஹெவி காஸ்ட் சாரி நீங்க கண்டிப்பா அது மாதிரி சாரீஸ் எல்லாமே கல்யாணத்துக்கு எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போலாம். இல்ல சாரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒரு கஸ்டமர் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 10 பேர் 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படிதான் உங்க வியாபாரம் க்ரோ ஆகும். அதனால நீங்க நல்ல நம்பி பிரீமியமான ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கஸ்டமர் ஒரு கஸ்டமர் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 10 பேர் 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அது மாதிரிதான் உங்க பிசினஸ் நடக்கணும். தவிர இவங்க கம்மியா கொடுக்குறாங்க, அவங்க கம்மியா கொடுக்குறாங்க, அதனால நாங்க கம்மியா கொடுக்குறோம், அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ பெரிய பெரிய மால் இருக்கு, பெரிய பெரிய கடைக்காரங்க இருக்காங்க, பல பெரிய வியாபாரிங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பிசினஸ் நடந்துதான் இருக்கு. சோ நீங்களும் நல்ல ப்ராடக்டா சேல் பண்ணுங்க, நல்ல மார்ஜின் சம்பாதிங்க.